அனைத்து தமிழ் பேச உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இனி பெட்ரோல் செட் போக தேவையில்லை, நேரடியா நாங்கள் எல்லாருமே பேட்டரி மோட்டர்களுக்கு மாறணும். இந்த காலத்துல செலவுகள் எல்லாம் கூடியிருக்கிற நேரத்துல இனி சும்மா பெட்ரோலுக்கு நாங்கள் கொண்டே காசை கொண்டே அநியாயமாகாமல் இனி வந்து பேட்டரி மோட்டர்கள் மாட்டோம். 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபாய்க்கும் மிக குறைவான செலவுலேயே அங்கே வந்து பேட்டரி மோட்டர்கள் எல்லாம் அறிமுகமாக இருக்குது. ஆரம்ப விலை 2,50,000 இருந்து பேட்டரி மோட்டர்கள் உங்களுக்காக காத்திருக்குது. உங்களோட காசு பட்ஜெட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேட்டரி மோட்டர்களை வந்து தெரிவு செய்து உங்களோட ஊருக்குள்ள வந்து ஓடி கொண்டு போகலாம். இந்த பேட்டரி மோட்டர் பைக்குகள் சம்பந்தமான மேலதிகமான விவரங்களை இந்த ஜாலியா ஷோரூமோட காட்சி தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம். என்னென்னு சொன்னால் எங்களோட மக்கள் வந்து மிக குறைஞ்ச காசுக்கு என்ன ஒரு பைக் சரி இருக்கா, எங்களுக்கு ஒரு ஆரம்ப காட்டுறோம். மிக கொஞ்சம் காசுக்கு ஒரு பைக் தேர்றாக்களுக்கு நாங்கள் ஒரு பைக் ஒன்றை காட்டுறோம்னு சொன்னா இந்த பைக் சொல்லுவோம். இந்த பைக் நிக்குது. இந்த பைக்கு என்ன பேர், என்ன மாதிரி வந்து ஜாடியா கூல் ஜோய்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து 2.5 லட்சம் ரூபா. ஃபுல் சார்ஜுக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். ஃபுல்லா சார்ஜ் போட்டா வந்து 60 கிலோமீட்டர் ஓடுது. இந்த பைக் மொத்த விலையே 2,50,000. 2,50,000. அதை விட பதிவுக்கு 10,500. பதிவுக்கு 10,500. அப்ப உங்களுக்கு மொத்தமா 2,60,500 வரும் உங்களுக்கு மொத்த விலையுமே. அப்ப இந்த பைக்கு வந்து வாரண்டி சிஸ்டங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி பேட்டரிக்கு மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ஓகே, செஸ்ஸுக்கு 3 வருஷம், செஸ்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு 1 வருஷம். அப்ப இது இந்த பைக் வந்து எத்தனை பேரை தாங்கி ஓடக்கூடியது? நார்மலா நீங்க 175 கிலோ போடலாம். நார்மலா 175 கிலோ வெயிட் போடலாம். அப்ப எல்லாருக்கும் இருக்கிற பெரிய சந்தேகம், இந்த பைக்கு வந்து பார்ட்ஸ் இருக்கா? அடுத்த விஷயம் வந்து இந்த பைக்கை வந்து திருத்துறதுக்குரிய கராச்சி இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப அந்த விஷயங்களே இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் 7 இடத்துல இருக்கு. ஓகே, ஜாழ்ப்பாணத்திலேயே 7 இடத்துல இருக்கு. ஜாழ்ப்பாணத்திலேயே 7 இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இங்கேயும் செய்யலாம், நாங்களும் சர்வீஸ் செய்வோம், கொண்டு வந்து செய்யலாம். அப்ப இந்த பைக்கு வேணும்னு சொன்னா எந்த ஒரு புக்கிங் வசதியும் செய்ய தேவையில்லை, நேரடியா வந்து எடுக்கலாமா? நேரடியா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த பைக்கோட விலையே வந்து 2,50,000. அப்படி இப்ப அவங்க விரும்புற சில கலர்ஸ் இல்லையாண்டா, அதுல எவ்வளவு இல்லையாண்டா அட்வான்ஸ் வந்து அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணி எடுக்கலாம். முக்கியமா வந்து நாங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமே, இந்த பைக் ஓடுறதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் தேவையில்லை, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கு. ரெஜிஸ்டர் ஆகி பதிவு இருக்கு. ஒரு சேஃப்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஆர்எம்பில வந்து 15 வரும். 15 வரும். நீங்க சாரதி அனுமதி பத்திரம் இல்லாம இந்த லைசன்ஸ் ஓடலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஓடலாம். இப்ப நார்மலா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைன்னு சொன்னா நார்மலா ஸ்கூலுக்கு எல்லாம் போகலாம். நார்மலா வந்து நீங்கள் ஓடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும், ஈஸியா இருக்கும். இப்ப நிறைய தூரம் 7-10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடி போற பிள்ளைகளும் இருக்கு இந்த காலத்துல. ஸ்கூலுக்கு எல்லாம் அப்படியான பிள்ளைகளுக்கு இப்ப கூடுதலா யாழ்ப்பாண சைட் குறைவு. நார்மலா பாத்தீங்கன்னா வன்னி சைட்ல எல்லாம் 7-10 கிலோமீட்டர் ஓடி சைக்கிள்ல போய் படிக்கிற பிள்ளைகளும் இருக்கு. அப்படியான பிள்ளைகளுக்கு இந்த பைக் வந்து பிரியோசனமா இருக்கும். அது மட்டும் இல்லைன்னா பெடலும் இருக்கு. இதுல பெடலும் இருக்கு. பெடல்லையும் ஓடலாம். நல்ல ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கு. சைக்கிள் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், பைக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பேட்டரியில இப்ப சார்ஜ் சொன்னா இப்ப இது வந்து நார்மலா வீட்டு பிளக்குலயே சார்ஜ் போடுற வசதி இருக்கா? வீட்டு கரண்ட்லயே சார்ஜ் பண்ணலாம். வீட்டு கரண்ட்லயே சார்ஜ் பண்ணலாம். முக்கியமா பள்ளிக்கூடம் டியூஷன் போற பிள்ளைகளுக்கும் வயசு போன ஆக்கள், இப்ப நார்மலா தம்பி என்னால இப்ப லைசன்ஸ் எடுக்கலான்னு கேட்கிறார்களுக்கும் இந்த பைக் சரியான பிரயோசனமா இருக்கும். அதே மாதிரி நார்மலா உங்கள்ட்ட வந்து பொதுவா ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள், தம்பி எனக்கு ஒரு பேட்டரி சைக்கிள் வேணும், எந்த பைக்குக்கு பெட்ரோல் அடிச்சு கட்டுதுன்னு சொன்னா இப்படி கேட்கிறார்கள். வந்து நார்மலான பைக்குகள் என்ன விலையில இருக்கு? என்ன மாதிரி இப்ப 4 லட்சத்துல இருந்து இருக்கு. ஓகே, இதுல 2 டைப் இருக்கு. இப்ப என்னடா ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடுறதும் இருக்கு, 100 கிலோமீட்டர் ஓடுற பைக்கும் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு பைக்கும் என்ன விஷயம் பார்ப்போம். அதுல வந்து இப்ப இது 4 லட்சம் ரூபாய் பைக், இது ரூபின் சொல்லுவோம். ஓகே, இந்த பைக்கு என்ன பெயர்? ரூபின். ரூபின் என்று சொல்றது 4 லட்சம் ரூபாய். எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். ஓகே, வேகம் 55. வேகம் 55. மற்றது 800 வாட்ஸ் மோட்டர் பவர். பேட்டரிக்கும் மோட்டருக்கும் 2 வருஷம் வாரண்டி அல்லது 20,000 கிலோமீட்டர் வரும். மற்றது செஸ்ஸுக்கு 3 வருஷம், ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 1 வருஷம் அல்லது 10,000 கிலோமீட்டர். மற்றது இங்கால ஒரு பைக் நிக்குது, இது என்ன மாதிரி சிஸ்டம்? இது அதுக்கு அடுத்தது M6 சொல்லுவோம். ஓகே, இதுவும் அதே 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றே என்னன்னா, இது மோட்டர் பவர் 1200 வாட்ஸ். ஓகே, அது 800 வாட்ஸ். இது என்ன விலை? இது 30,000 ரூபாய் தான், அதை விட கூட. மற்றது பேட்டரி வந்து 72 வோல்டேஜ், 26 ஆம்பியர்ஸ். சரி, அடுத்தது இந்த பைக் என்ன மாதிரி? இதுக்கு அடுத்தது 460 இருக்கு. இதான் 460. உங்களுக்கு பிடிச்ச கலர்லயே மூவ் பண்ணி எடுக்கலாம். இது T5. ஓகே, T5 ன்னு சொல்றதா? T5 வந்து ஒரு ஸ்பெஷல் அல்ல, என்னன்னா நோர்த்ல வந்து இதான் பாஸ் மூவி. வடக்கு மாகாணத்திலேயே அதிக அளவா விற்பனையாகிற பைக் இதுதான். ஓகே, 460 தானே?
இதுல 4 கலர்ஸ்ல இருக்கு. ஓகே. ஒயிட், ஆஷ், மற்ற ப்ளூ, மற்றது ரெட். சிவப்பு. இப்ப இது எத்தனை கிலோமீட்டர் ஓடும் என்ன மாதிரி? இதுவும் அதே 80 கிலோமீட்டர் தான். அதே 80 கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜுக்கு. மற்ற 1200 வாட்ஸ் மோட்டார் பவர். ஓகே. இப்ப M6 வந்து பார்த்தோமല്ലോ, அதை விட இது கொஞ்சம் சைஸ்ல பெருசு, நீளமும் கொஞ்சம் ஹைட். நீளமும் ஹைட்டும். ஓகே. அது M6 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது லேடிஸ்க்காகவே செய்திருக்காங்க. அந்த பைக் வந்து இதே ஃபீச்சர்ஸோட வர்றது. இது இந்த பைக் வந்து ஜென்ஸ் மாடல். T5 ன்ற அதே மோட்டார் கெபாசிட்டியோட அதே மாத்திட்டாங்க செய்திருக்காங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் ஹைட்டை குறைச்சு செய்து. அப்ப நான் நினைக்கிறேன் பேட்டரி மோட்டார் பைக்லயே ஸ்ரீலங்கால உங்களோட ஜாடியா கம்பெனி தான் நம்பர் 1ல நிக்குது நினைக்கிறேன். பேட்டரி குளோபலா நம்பர் 1ல இருக்கு. குளோபல். ஓகே. 2001ல இருந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க ஜாடியா. இப்ப இது வந்து அடுத்த மாடல் எந்த பைக் நிக்குது? இது அதுக்கு அடுத்ததுன்னா இதே T5ல அப்டேட்டட் வெர்ஷன் வந்து T5 லிதியம் பேட்டரியோட. இது வந்து T5 இந்த பைக் என்ன மாதிரி? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. T5L இது 520. 5,20,000 மொத்த விலை தானே சொல்றீங்க? பைக்கிட்ட விலை 520. ஓகே. டவுன் பேமெண்ட் லீசிங் வசதியும் இருக்கா? என்ன மாதிரி இது வந்து இப்ப டவுன் இப்ப 50% கட்டணும் எல்லா பைக்குக்கும். 50%. 4 லட்சம் ரூபாய் பைக் அதுக்கு 2 லட்சம் கட்டணும். 2 லட்சம் ரூபாய் கட்டணும். 460 பைக் அதுக்கு 230. அப்ப உங்கள்கிட்டயே வந்து நிறைய விதமான பேட்டரி சைக்கிள் நிக்குது. அப்ப உங்களுக்கு பிடிச்சது இப்ப உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜ் போட்டா ஓட வேணும், என்ன மாதிரி என்ன நீங்கள் வந்து நல்ல ஒரு விளக்கத்தோட வரலாமே. T9 சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச். 100 கிலோமீட்டர் ஓடுது. மற்றது 2000 பேட்ஸ் மோட்டார். 2000 பேட்ஸ். இதுல வாரண்டி எழுதுறது என்ன மாதிரி? வாரண்டி சேம் தான். சேம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். 2000 பேட்ஸ் மோட்டார் பவர், ஸ்பீட் 65 வரைக்கும் ஓடும். ஓகே. ஒருக்கா சார்ஜ் பண்ணா 100 கிலோமீட்டர் ரேஞ்ச், 100 கிலோமீட்டர் ரேஞ்ச். இதுக்கு அடுத்தது இந்த மாடல் இருக்கு ஈப்போக்கல். இந்த பைக் என்ன மாதிரி? இது வந்து 6,65,000. 6,65,000. இதுதான் நான் கூடிய விலையா? இதான் கடைசியா வந்து அப்டேட். ஓகே. கூடுனது இதுதான். இது என்ன மாதிரி, என்ன விலை? இது வந்து 665 2000 அதே தான். 2000 பேட்ஸ் மோட்டார் பவர், ஸ்பீட் வந்து 70 ஓடும். இது 70 ஓடும். எத்தனை கிலோமீட்டர்? இதுல இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இப்ப ஆக்சுவலி நாங்க ஓடிக்கொண்டு போயிருக்க சடனா ஆக்சிலேட்டர் ஸ்லோ பண்ணிக்க சின்ன லெவல்ல ஒரு சார்ஜ் ஒன்று வரும். பட் அது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஓகே. க்ரூஸ் கண்ட்ரோல்னா இப்போ உங்களுக்கு தேவையான நான் ஆன் பண்ணி காட்டுறேனே. ஒன் பண்ண உடனே பார்க் மோட்ல இருக்கும். பார்க்கல. ஓகே. பிரேக்கை பிடிச்ச மட்டும் ரெடி ஆயிடும். ஓகே. அதான் 2 கியர்ஸ் இருக்கு இதுல. கியர் ஆப்ஷன் ஸ்விட்ச் தான். ஸ்விட்ச்லயே கியர் இருக்கு. இப்போ எக்கோ மோட்ல இருக்கு. எக்கோ மோட்ல 55 மட்டும் ஓடும். செகண்ட் கியர்ல ஸ்போர்ட் மோட்ல 70 வரைக்கும் ஓடும். அந்த நான் சொன்ன அந்த ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜிங் சிஸ்டம் இருக்கு. ஆக்சிலேட்டர் இப்போ ஓடிக்கொண்டு போயிருக்க ஆக்சிலேட்டர் ஸ்லோ பண்ணிக்க சின்ன லெவலில் ஒரு சார்ஜ் வரும். இதில் க்ரீன் லைட் வந்து வரும். ஓகே. அதில் எவ்வளோ சார்ஜ் ஆம்பியர்ஸ் ஏறி இருக்குன்னு இதில் காட்டுது. மற்ற ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ உங்களுக்கு 50லேயே ஓடணும் மாட்டா, நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணி விட்டீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ரிமோட் இந்த ரிமோட்டால ஆன் பண்ணுவோம். இதில் ஒரு பைக்கு இப்போ ஒரு மாதிரி வரும். இப்போ மற்ற பைக்குக்கெல்லாம் நீங்கள் ரிமோட்டாலே ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஒன்று இருக்குது, இதில் அந்த பட்டன் ஒன்று இருக்கு. ரிமோட்டால் அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஒன்று ஆகும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது பைக் இதில். ஆமாம். நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி போட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகினோடனே நீங்கள் கீ போடாமலே சுவிட்சால் ஆன் பண்ணி. ஓகே. இப்போ நார்மலா இந்த ஜாடியா பைக்குக்கெல்லாம் பிரேக் சிஸ்டம் எல்லாம் என்ன மாதிரி? டிஸ்க் பிரேக்கா முழு பைக்குக்குமே? இப்போ நான் 80 கிலோமீட்டர் ஓடுற பைக் எல்லாத்துக்கும் முன்னுக்கு டிஸ்க் பிரேக், பின்னுக்கு ட்ரம் பிரேக். ஓகே. பட் இப்போ இந்த 100 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 2 டிஸ்க். 2 டிஸ்க் 100 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 2 டிஸ்க் காண்டி
பவர் கூட தானே ஓ அதுக்காக ரெண்டும் டிஸ். மற்ற 3+ டயர்ஸ். ஓகே. வாட்டர் ப்ரூஃப் மழை நேரம் பாவிக்கலாம். மழை நேரத்துக்கும் வாட்டர் ப்ரூஃப், எந்த ஒரு சிக்கலும் வராது. வெள்ளத்துக்கே ஓடலாம். அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியோட உற்பத்தி ஆயிருக்கு இந்த பைக் எல்லாமே. மற்ற டபுள் சொக்க ஜோஸ், முன்னுக்கும் பின்னுக்கும் டபுள் சொக்க ஜோஸ். அது மட்டும் இல்லாம இந்த பொடி எல்லாமே கார்பன் ஃபைபர், பிளாஸ்டிக் இல்ல கார்பன். உடையாது, நெளியத்தன்மை உடையாது. அந்த பிளாஸ்டிக் மாதிரி நெளியுமே தவிர பக்கம் உடையாது. ஓகே ஓகே. அதாவது முக்கியமா சொல்ல போனா பெட்ரோல் அடிக்கிற காசை விட இந்த பேட்டரி மோட்டர் தான் லாபம் இல்ல. லாபம். இப்ப என்ன ஒருக்கா சார்ஜ் பண்றதுக்கு 150 ரூபா தான் இருக்கும் கரண்ட் காசு. ஆனால் ஒருக்கா சார்ஜ் பண்ணினா 100 கிலோமீட்டர் ஓடுது 150 ரூபாய்க்கு. ஆனால் அதே நீங்கள் பெட்ரோல் 100 கிலோமீட்டர் போறோம்னு சொன்னா எப்படியும் 700 ரூபாய் பெட்ரோல் அடிக்கணும் மோட்டர் பைக்கு. அப்படி பார்க்க உங்களுக்கு வந்து பேட்டரி மோட்டர் மிக லாபமா இருக்கும். ஆரம்ப விலை 2,50,000 இருந்து உங்களுக்கு பேட்டரி மோட்டர் சைக்கிளுக்கு லைசன்ஸ் இல்லாதவர்கள், சிறுவர்கள், மாணவர்கள் எல்லாரும் ஓடக்கூடிய பாருங்க ஒரு தரமான பைக். அப்ப எதுவும் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட. இந்த பைக் உங்களுக்கு முக்கியமா பிரியோசனமா இருக்கு என்ன சொன்னா லைசன்ஸ் தேவையில்லை. சிறுவர் முதல் பெரியவர் எல்லாரும் ஓடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க வந்து ஓடிக்கணும். 2,50,000 ரூபா பாருங்க. பின்னுக்கு ஒரு ஆள் இருக்கலாம், முன்னுக்கு ஓடலாம், முன்னுக்கு ஒரு குழந்தை பிள்ளை இருக்கலாம், அல்லது பேக்குகளும் எதுவும் வச்சு ஓடலாம். நீங்க வந்து நார்மலா 200 கிலோ கிட்ட பேரம் ஏற்றலாமே. 175 சாதாரண வெயிட் போடலாம். அதை விட இவங்க ரெக்கமெண்டட் வெயிட்டை விட நான் கூட போடலாம். என்ன ரேஞ்ச் குறையும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு நார்மலா கூட பேக்குகள் அல்லது நார்மலா கேஸ் சிலிண்டர்கள், தண்ணி கேன் அப்படி இப்படியும் கூட பொதுவா குடும்பத்தை வைக்க பாவிக்கிறதுக்கு ஒரு நல்ல பைக்கா தான் நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட சாதாரண குடும்பத்தை வைக்க பாவிக்கலாம். முன்னுக்கும் கூட காய்கறிகள், சின்ன சின்ன சாமான்களை வந்து கூடையக்க போட்டு லொக் பண்ணி போட்டு கொண்டு கூட வரலாம். இந்த பாஸ்கெட் கூட இது பிளாஸ்டிக் இல்ல, பிளாஸ்டிக் இல்ல, இரும்பு தான். ஸ்டீல்ல செய்திருக்கு. ஸ்டீல்ல செய்திருக்கு. உங்களுக்கு நல்ல நல்ல கலப்பா இருக்கும். ஓகே ஓகே. முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் சொக்கச்சோறு கொடுத்து நல்ல ஒரு சேஃப்டியான பைக் உங்களுக்கு. ஓகே மகளே, அப்ப இந்த பைக் சம்பந்தமான விவரங்கள் எல்லாம் சொல்லியிருப்போம். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சிக்னல் சந்திக்கு பக்கத்துல ஜாடியா ஷோரூம் இருக்கு. ஓகே மகளே, இன்னும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.